ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, காமாட்சியின் கருணை என்ற அருளுரையின் தொடர்ச்சி. சொப்னம் என்பது படைப்பு தொழிலை காட்டுகிறது. அப்போது நாம் பிரம்மா மாதிரி சிருஷ்டி செய்கிறோம். ஜாகிரத் என்கிற விழிப்பு நிலையில் நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் ரட்சித்துக் கொள்வதற்காக காரியங்களை செய்கிறோம். இது விஷ்ணுவின் பரிபாலனம் மாதிரி. சுஷுப்தி எனப்படும் தூக்கத்தில் நம் இந்திரியங்கள், மனசு எல்லாம் அழிந்து போனது போல் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்ந்து போய்விடுகின்றன. இது ருத்ரனின் கிருத்தியமான சம்ஹாரம் போன்ற நிலை. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உண்டு என்பார்கள். அம்பாளுடைய சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகியன ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் இருக்கின்றன. ஆனால் அவள் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் செய்பவள் மட்டுமல்ல. இவை எல்லாவற்றும் அப்பாற்பட்டிருக்கிற நாலாவதான துரிய வஸ்துவே அவள். அந்த நிலை எப்படி இருக்கும்? ஒரு கற்கண்டு கட்டியை உடைத்து எந்த பொடியை வாயில் போட்டுக்கொண்டாலும் எப்படி தித்திக்குமோ அதுபோல் ஆனந்தத்தை தவிர வேறெதுவுமே இல்லாத நிலைதான் அந்த துரியம். ஆனந்த அனுபவம் என்கிற ரசம் ஒன்றே இறுகி இருக்கிற அந்த நிலையை ரசனம் என்று சொல்வார்கள். சிருஷ்டியிலும் ஸ்திதியிலும் நிறைவான நிரந்தரமான ஆனந்தம் இல்லை. சம்ஹாரத்தில் எந்த அலைச்சலும் இல்லாத ஆனந்தம் இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்ற பிரஜை இல்லை. இதுவும் பிரயோஜனம் இல்லை. துரியத்தில்தான் இந்த மூன்றுமே அடிபட்டு போய் இவற்றுக்கு ஆதாரமான ஒரே சத்தியம் மட்டும் ஆனந்த சொரூபமாக பூர்ண பிரஜையுடன் பிரகாசிக்கிறது. அந்த ஒன்றுதான் மாயையால் இந்த மூன்றாகவும் தெரிகிறது. மாயை போனால் மூன்றும் போய்விடும். துரியமான ஒன்று மட்டுமே நிற்கும். ஜீவனை இந்த மூன்றின் கட்டிலிருந்து, மாயா பந்தத்திலிருந்து அம்பாள் விடுவித்தால் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இந்த உலக மாயையில் அகப்பட்டு கொண்டிருக்கும் போதே பரீட்சையில் பாஸ் பண்ணுவது, உத்தியோகத்தில் ப்ரமோஷன் பெறுவது, வியாதி வந்தால் குணமாவது, இதற்கெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம். நம் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டால் சுவாமி அனுகிரகம் செய்துவிட்டார் என்று சொல்கிறோம். ஆனால் பராசக்தியின் பஞ்ச கிருத்தியங்களை, ஐந்தொழில்களை எடுத்துக்கொள்ளும் போது அனுகிரகம் என்றால் அது மாயா லோகத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய ஆத்மஸ்வரூபமான மோட்ச நிலையில் சேர்ப்பிக்கிறது தான் குறிக்கும். லலிதா சகஸ்ரநாமம் பிரம்மாவாக உலகை படைக்கிறாய், விஷ்ணுவாக காக்கிறாய், ருத்ரனாக சம்ஹரிக்கிறாய், மகேஸ்வர சக்தியாக மாயை ஆகிறாய், சதாசிவ ஸ்வரூபமாக அனுகிரகத்தை செய்கிறாய் என்று ஐந்தொழிலை சொல்கிறது. சிருஷ்டி கர்த்ரி பிரம்மரூபா, கோப்த்ரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, திரோதானகரி ஈஸ்வரி, சதாசிவ அனுகிரகதா, பஞ்சகிருத்திய பராயணா. ஜீவன் விஷயத்தில் கனவு, விழிப்பு, உறக்கம் இவையே சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்றேன். இங்கேயும் துரியம் இருக்கிறது. குடை ராட்டினத்தில் சுற்றுகிற மாதிரி விழிப்பிலும் கனவிலும் தூக்கத்திலும் மாயைக்குள் சுற்றி சுற்றி வருகிறோம். சிலர் இந்த குடை ராட்டினத்தில் யானை மேல் இருக்கிறோம், சிலர் குதிரை மேல் இருக்கிறோம், சிலர் சிங்கத்தின் மேல் இருக்கிறோம். ஆனால் எதுவானாலும் இந்த குடை ராட்டின வட்டத்தை விட்டு அப்பால் சவாரி செய்ய முடியாது. அதாவது மாயைக்குள்ளேயேதான் நம் பெருமை, சிறுமை எல்லாம் சுழன்று சுழன்று வருகின்றன. அதை கடந்து போக முடியவில்லை. குடைராட்டினத்துக்கு அப்பால் அதில் உள்ள மிருக பொம்மைகள் போக முடியாதே. இருக்கிற இடத்திலேயே சுற்ற வேண்டியதுதான். சுற்றி வரும்போது எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் அது பிறகு அழுத்துத்தான் போகிறது. இந்த சலிப்பு தீர தூக்கத்தை ஒரு மருந்தாக தந்து ஓய்வு கொடுக்கிறாள் அம்பிகை. இதுவும் மாயை வட்டத்துக்கு உட்பட்டதுதான். குடை ராட்டின பொம்மை மீதே தலை சுற்றி மயங்கி சாய்கிற மாதிரிதான் தூக்கம். ராட்டினத்தை விட்டு இப்போதும் இறங்கின பாடாக இல்லை. இந்த தூக்கத்துக்கு அப்பால் தான் மூன்று நிலைகளுக்கும் ஆதாரமான துரியம் இருக்கிறது. நாம் தூங்குகிற போதும் எதுவோ ஒன்று நமக்குள் தூங்காமல் விழித்து கொண்டு உயிரை இயக்குவிக்கிறது அல்லவா? அதுதான் துரியம். குடை ராட்டின வட்டத்துக்கு அப்பாற்பட்ட சத்தியம் அதுவே அம்பாள். அம்பிகையை மாயை மாயை என்று பொதுவாக சொல்வார்கள். மூகரும் காமாட்சியிடம், ஹே மகா மாயையே, உன் துளிர்போல் சிவந்த பாதங்களில் லயித்து போகிறேன் என்கிறார். லீயே புரஹரஜாயே மாயே தவத்தருண பல்லவச்சாயே சரணே. மாயையில் லயிப்பதாக சொன்னாலும் மாயைக்கு அதீதமான துரியானந்தத்தில் இரண்ட கலப்பதாகத்தான் இங்கே அர்த்தம். மாயையாகிற காமாட்சி தான் அதை நீக்குகிற அனுகிரக மூர்த்தியும் ஆவாள். எவள் மறைக்கிறாளோ அவள்தானே மறைப்பை எடுக்கவும் முடியும். ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் காமாட்சியின் பெருமை என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளதை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.